ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ரவுடியின் மகன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதான அஸ்வத்தாமன் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி என்பதும் தெரியவந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள அஸ்வத்தாமன் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் கூடிய அஸ்வத்தாமன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் மகன் இந்த அஸ்வத்தாமன் ஆவார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஸ்வத்தாமனுக்கு தொடர்பு இருப்பதாக பல்வேறு சந்தேகங்கள் இருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அஸ்வத்தாமனிடம் விசாரணை நடைபெற்று வந்ததாகவும் விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் அஸ்வத்தாமன் சிறை சென்றதாகவும் அந்த சிறை சென்றதுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்று கூறி அவர் மீது முன்விரோதம் இருந்ததாகவும் அது தொடர்பாக ஏற்கனவே அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முன்னுரிமை ஏற்பட்டு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்பட்ட நிலையில தற்போது அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறிப்பா இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருள், அதாவது ஆற்காடு சுரேஷின் மைத்திரன் என்று கூறப்படும் அருள், இவர் அஸ்வத்தாமனை பல முறை சந்தித்ததாகவும் ஏற்கனவே இந்த கொலையாளிகள் இந்த கொலையை செய்வதற்கு முன்பாக அரக்கோணம், திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் இந்த கூட்டங்களை சதித்திட்டங்களை தீட்டுவதற்காக கூட்டங்கள் நடைபெற்ற போது அந்த கூட்டங்களில் அஸ்வத்தாமனும் பங்கேற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரவுடி நாகேந்திரன் பரோலில் வெளியே வந்த போது இந்த கொலையாளிகள் தற்போது கொலை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் சிலர் நேரடியாக சந்தித்து அவர் நாகேந்திரனுடன் உரையாடியதும் போலீசார் தரப்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2வது முறையாக அருள், பொன்னைபாலு உள்ளிட்ட அவர்களை 3வது முறையாக போலீசார் காவல் எடுத்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில அஸ்வத்தாமனிடமும் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலை வைத்து விசாரணை மேற்கொண்டு அது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் தற்போது அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பா ஒரு இடப்பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபரை மிரட்டிய வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலையீடு வந்த காரணத்தினாலும் அதே போல வழக்கறிஞர் சங்க தேர்தலில் அஸ்வத்தாமன் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு இடையூறாக ஆம்ஸ்ட்ராங் இருந்ததாக கருதப்பட்ட நிலையிலும் அது தொடர்பாகவும் அவர்கள் முன்னுரிமை இருந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் தான் தற்போது பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில இளைஞர் அணியின் முதன்மை பொதுச் செயலராக அவர் பதவியில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது தொடர் விசாரணைகள் அஸ்வத்தாமனிடம் நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பிறகு அவர் சிறைக்கு அடைக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.